மக்களே எல்லோரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சனிக்கிழமையும் வீடியோ போட்டிருப்பேன் ஒதுக்கல் வரதான். அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் அத்தைக்கு வந்து திவசம் சாமி கும்பிடணும், அதனால் வந்துட்டு ஒதுக்கல் வரதுன்னு சொல்லி போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இப்போ திவசத்துக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் பார்க்க போகிறீங்க பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வீடு வாசலெலாம் எழுந்திரிச்சி தள்ளி வீடெல்லாம் தொடச்சி விட்டா. சனிக்கிழமை ஒரு தடவை தொடச்சாச்சு பார்த்துக்கோங்க. என் மாமா வந்துட்டு காலையிலே எழுந்துச்சி வீடு வாசலாம் திரும்ப ஒரு தடவை தொடச்சா. எதுக்கு துடைக்க சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சனிக்கிழமை ராத்திரியெல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் டிவி பார்த்துக்கிட்டே தின்னுட்டு இருந்திருப்போம் நைட்டு சாப்பாடை. அதனால தான் தொடச்சி விடு, எச்சான வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து திரும்ப சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துடைக்க சொன்ன பார்த்துக்கோங்க. வீடு வாசலாம் தொடச்சி கிடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் விளக்கெல்லாம் பூசுனா நான் வந்து காயெல்லாம் நறுக்கிட்டு சோறு பொங்க ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு வழக்கம், அதாவது எங்கள் அம்மா வீட்டு வழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து இட்லி சாம்பார் சட்னி அப்படிலாம் வச்சு எங்கள் ஆச்சி தாத்தா கும்பிடும்போது எங்கள் அப்பா வந்து விளக்கு முன்னாடி காலையிலேயே சாப்பாடெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு காக்கா கொண்டு வச்சுட்டு சாப்பிட்ருவா பார்த்துக்கோங்க. காலையில் சாப்பாடும் மத்தியானமும் இதுமாதிரி விளக்கு முன்னாடி போட்டு காக்காவுக்கு வச்சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் அத்தை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. காலையில் வந்து இவ்வளோ யாருமே சாப்பிடவே மாட்டா பார்த்துக்கோங்க. நேராக மத்தியான சாப்பாடு தான். காலையில் வேணும்னா வயிறு பசிக்கும் மத்தியெல்லாம், அதனால் ஒரு டம்ளர் பால் மட்டும் காய்ச்சி குடிச்சிக்கிடுவோம் பார்த்துக்கோங்க. மத்தியானத்துக்கு வந்து விளக்கு முன்னாடி 12 மணிக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்ருவோம் பார்த்துக்கோங்க. அப்பா வேலைக்கெல்லாம் நான் கரெக்டாக எங்கே 12 மணிக்கு போட்டு சாமி கும்பிட வேலைக்கு போனால் முன்ன பின்ன ஆகும் மத்தியெல்லாம் வர்றதுக்கு. அதனால் 12 மணிக்கும் கும்பிட முடியாது. எங்கள் வீட்டில் நேற்று சாமி கும்பிட வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு முடிக்க 3:30 ஆகிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அவள் அப்பா வந்து ஆற்றுல போய் குளிச்சுட்டு எழுந்தண்ணி இறச்சிட்டு வந்தாவும் நாங்கள் விளக்கு முன்னாடி எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக வச்சுருந்தோம். அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு காக்காவை கொண்டு வைக்கிறதுக்கு போனோம் பார்த்துக்கோங்க. 3 பேருமே தான் போனோம். ஏற்ற வீட்டு மரத்தில் தென்னை மரம் இருக்கா, அந்த தென்னை மரத்தில் வந்து காக்கா உட்காந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் நின்றுட்டு இருந்தோன்னே அது வந்து எடுக்க வரவே மாட்டேங்குது. அப்பா சொன்னோம் நம்ம கீழே போனால் தான் எடுக்க வரும் சாப்பாடை அப்படின்னு சொல்லிட்டா பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லி நாங்கள் கீழே இறங்கி வரோம். காக்கா அந்த வீட்டிலேருந்து பறந்து வந்து அப்படியே சாப்பாடை கொத்திட்டு போகுது. அப்புறம் என் மாவு சொன்னேன், ஏம்மா நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வரட்டா காக்கா சாப்பிட்றது அப்படின்னா. நான் சொன்னேன், பாப்பா வா, இப்போ அது காக்கா இல்லை உங்கள் ஆச்சி, உன்னைய பார்த்தா உங்கள் ஆச்சியை வந்து பறந்து போயிட போகுது வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க.